வணக்கம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நான் வணங்குற விநாயகர் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் சந்தோஷமும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் Black and white பூர்ண கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை, அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஸ்பீடாக செய்கிற கொழுக்கட்டை. நம்ம பாகு எடுக்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பேனை காய வச்சு அதில் கொஞ்சம் எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளை கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயும் நம்ம பொரிய விட்டுடலாம். ரொம்ப தீ ஜாஸ்தி வைக்காதீங்க, இல்லாட்டி நமக்கு கருகிரும். சின்ன ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இப்போ அதை நல்லா ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா இப்போ மிக்சரில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கோமோ அதை விட டபுள் அளவு நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட எடுத்து தட்டுறது உங்களுக்கு லேட் ஆகும், அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2-3 ஏலக்காய் நடுவில் இருக்க அந்த கருப்பை மட்டும் நுணுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சியில் நல்லா நைஸாகவே அடிச்சுட்டு வந்துடலாம். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எள்ளு டேஸ்ட்டுக்கு இருக்கும். நீங்கள் பாகு எடுக்கணும், வெல்லம் காய்ச்சணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதுவே உங்களுக்கு பூர்ணம் சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டை வரையில ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு காப்படி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி காய வச்சிடலாம், கொதிக்க வச்சிடலாம். நான் இப்போ 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது காப்படி மாவுனா நமக்கு 2 டம்ளர் வரும், 2க்கு 4 அந்த கணக்கில் தண்ணி வைக்கணும். அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் பாத்திரத்தில் போட்டு அதில் கூட சூடு பண்ணி அந்த மாவை சேர்ப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறதுனால தப்பு இல்லை. ரெண்டுமே உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் செய்வோம். இடியாப்பனாலும் சரி கொழுக்கட்டைனாலும் சரி இதே மெத்தட் தான். இந்த மாவுமேவும் அதே மாதிரி நீங்கள் வாங்கும்போது நல்ல பச்சரிசி மாவு வாங்க, இல்லை ரைஸ் மில்லில் அரைச்சி வாங்கினா கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஸ்டிக்கு வச்சு கிண்டிடணும். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம ஆற விட்டுடலாம். நமக்கு மாவு சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள், கையில் தொட்டோம்னா நமக்கு அந்த ஒட்டாத பதத்துக்கு வர்ற மாதிரி நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக அந்த சுடு தண்ணி ஆறுனது இருந்தால் கூட நீங்கள் லேசாக சேர்த்துக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கையில் மாவு உங்களுக்கு ஸ்டிக் ஆகக்கூடாது. ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா லைட்டாக மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம தேவையான பூர்ணமும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் பூர்ண கொழுக்கட்டை சின்னதாக கிண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் சீனி வச்சுருக்கேன், சுகரை. அடுத்ததாக திருகி வச்ச தேங்காய். உங்களுக்கு தேங்காயுமே திருகிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட சில்லு மாதிரி போட்டு அதை எடுத்து கூட வச்சு இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு அப்படியே நீங்கள் தேங்காய் பர்ஃபி சாப்பிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தடவை நீங்கள் நெய் தொட்டுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணுறது நல்லா வரும். எனக்கு அச்சு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பிடிக்காது, எப்போவுமே நான் கையிலே தான் பண்ணுவேன். அடுத்ததான் இந்த எள்ளு பூர்ண கொழுக்கட்டையுமே நான் செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த எள்ளு நீங்கள் இந்த மாதிரி உதிரியாக இருக்குது, நம்ம பாகு காய்ச்சலன்னு நினைக்க வேணாம். நமக்கு கொழுக்கட்டை வெந்து வரும்போது அப்படியே நல்லா அந்த இலக்கம் கொடுத்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மடக்கு கொழுக்கட்டையும் செஞ்சிடலாம். நல்லா ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்திருக்கேன். நான் செய்கிற அன்றைக்கி எனக்கு வாழையில வாங்க முடியல, அதனால ஷீட் எடுத்திருக்கேன். ஆனால் வாழையில செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு இப்போ இந்த எள்ளு பூர்ணத்தை வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ மடக்க முடியுதோ அந்தளவுக்கு கரெக்டாக வைக்கணும். எக்ஸ்ட்ரா வெளியே எக்ஸஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம மோதகம் மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மடக்கு கொழுக்கட்டை அதுவும் இந்த மாதிரி நம்ம ஷீட்டில் வச்சோ இல்லை வாழையில வச்சோ தட்டி செஞ்சோன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 கொழுக்கட்டைகள் நம்ம வரிசையாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு பொதுவாகவே நம்ம லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், மடக்கு கொழுக்கட்டையை பண்ணும்போதுமேவும் நீங்கள் ஃபஸ்ட்டு சுகர் வச்சுட்டு 2வது திருவண்ண தேங்காய் வைங்க. அப்போ தான் நமக்கு மடிக்கும் போது அதில் ஒட்டாது. இல்லாட்டி சீனி மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெருன்னு அது ஸ்டிக் பண்ணாது. அதனால் ஃபஸ்ட்டு சுகர் வச்சு 2வதாக நீங்கள் தேங்காய் பூ வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய் வாசனமும் அந்த கொழுக்கட்டை நீங்கள் கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா தேங்காய் பர்ஃபி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி பானையில் லைட்டாக நெய் தடவி நம்ம வேக வச்சிடலாம், இல்லை நீங்கள் துணி போட்டு கூட நல்லா வேக வச்சிடலாம்.
அதே மாதிரி அரிசி மாவு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது நீங்கள் இந்த கேரளா ஷாப்பில் ஒன்று கேகே அந்த ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. கேகே இடியாப்ப மாவு, புட்டு மாவு, அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எல்லாமேவும். இல்லை நிரபராவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நார்மலாக நீங்கள் பச்சரிசி மாவு வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி பானையில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு சிலர் அடியில் நமக்கு கீத்தட்டில் தண்ணி வடியும்னு மேத்தட்டில் மட்டும் வைப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கீத்தட்டில் லைட்டாக தண்ணி வடிய சான்சஸ் இருக்குது. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். நல்லா கொழுக்கட்டை வளர்ந்து நல்லா ஷைனிங் டெக்ஸ்சர் வந்துருச்சு. கையில் ஒட்டாமையுமே வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் எள்ளு பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, எள்ளு வந்து ரொம்பவே வந்து நம்ம லேடிஸ்க்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்ம மெனபாஸ் டைமில் வரும்போது வந்து 40 வயசுக்கு மேலே வந்து எள்ளும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் சேர்த்துட்டே வந்தோம்னாவேவும் நமக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மலாகவே எள்ளு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நிறையாவே எடுத்துக்கலாம். அதுவும் இந்த மாதிரி கொழுக்கட்டை இடியாப்பம் பண்ணும்போது கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எள்ளு வறுத்து கூட சின்னதாக கொழுக்கட்டை மாதிரி செய்யலாம். இல்லை எள்ளுருண்டை செஞ்சு சாப்பிட்லாம். எண்ணெயிலையுமே அதே மாதிரி நல்லெண்ணெய் செஞ்சு சாப்பிட்டோம்னாலுமே நமக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு, சாஃப்டாகவும் வந்திருக்கு. இப்போ நம்ம பிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் கொழுக்கட்டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். விநாயகருக்கு படைச்சிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.